ஸ்டார்டிங் உங்களோட சம்பளம் என்னவாக இருந்தது? When I left, my job was 45,000 rupees. Okay, and now round about எவ்வளவு சார் இருக்கும்? என்ன சார் ஃபிகர் சொல்ல முடியாதோ? ஆயில் புல்லிங் இன்னைக்கு பயங்கர ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சார். அந்த ஆயில் புல்லிங்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் இவர்தான். நீங்க இன்வெஸ்ட்மென்ட்ல முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா பணம் வீக்கம்னு ஒன்னு இருக்கு. 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா 15%க்கு 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்னா இந்த பணத்தை திருப்பி ரீயூஸ் பண்ணணும்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை வந்து நீங்க வந்து 200 ரூபாய் விட்டுவாங்க. வேற சார் லேண்ட் இஸ் அசெட். பெரிய நபர்கள் தான் அதை செய்யறாங்க. நாங்க என்ன செய்யறோம்? 10 சின்னவங்க சேருங்க, நீங்க பெரிய நபர்கள் ஆருங்க. நீங்க ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஸோ பெரிய முதலீடு தேவையில்லைன்ற அவங்களும் இருந்துக்கலாம். ரெசார்ட்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஈஸியா அவங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கலாம். பாசிவ் இன்கம் வேணுமா? ஒரு இடத்த வாங்கி போடுறீங்க, எல்லாத்தையும் கல்டிவேட் பண்றீங்க, பக்கத்துல நீங்களும் உட்காந்து பாத்துக்கிறீங்க, மாச வருமானம் வரும்ன்றார் சார். சோ தப்பவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். சோ யாரு நான் சந்திக்க போறேன்னு பாத்தீங்கன்னா அதோட ஓனர் மிஸ்டர் தீனதயாளன் சார். அவரை தான் நம்ம சந்திக்க போறோம் இன்னைக்கு. அவர் கூட நிறைய விஷயம் நம்ம கேட்க போறோம். ஏன்னா இன்னைக்கு ஈகோ வில்லேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் சார் ஹஸ் பீன் ஸ்டார்டட் வே லாங் பேக் அண்ட் அதை வந்து ரொம்ப அழகா எடுத்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப புதுசா ஒரு விஷயமும் பண்ண போறேன்னாரு. சோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க அவரை சந்திக்கலாம். சுற்றுலாவும் விவசாயமும் இணைந்து ஒரு பெரிய இனிய அனுபவம் ஈகோ வில்லேஜ். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் பீங் சச் அன் இன்ஸ்பைரிங் பர்சன். பார்க்கும்பொழுது ரொம்ப நார்மலாக ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஈஸ்கோ மாதிரி இருந்தீங்க. பட் வென் ஐ வாஸ் ஹேவிங் அ டிஸ்கஷன் வித் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு உங்களை சுற்றி பார்க்கும்பொழுதே அவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹவு இஸ் திஸ் டு யூ சார்? இத்தனை வருஷத்தோட ஜேர்னியை ஃபர்ஸ்ட் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹவு ஹாப்பி யூ ஃபீலிங்? Yeah, very interesting, painful with the excitement. So it started in 1980. So I passed out my MSW social work and joined in Sundaram Fasteners. Sundaram Fasteners வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் a பெரிய ஐகான் கம்பெனி. TVS பொறுத்த வரைக்கும் சுந்தரம் ஃபாஸ்டனர்ஸ் எஸ்பெஷலி சுரேஷ் கிருஷ்ணா ஆரம்ப காலத்தில் வந்து அவர் மாதிரி ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போலாம் இவ்வளோ கம்பெனிஸ் கிடையாது, ரொம்ப குறைஞ்ச கம்பெனிஸ். மொத்தமே தமிழ்நாட்டில் பெஸ்ட் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டால் இருக்கிற கம்பெனிஸே மொத்தம் 15 பேர் தான். மதுரையில் ஃபென்னர், பெஜிரா கோட்ஸ், ஆர் சென்னையில் சிம்சன், இந்த மாதிரி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ 80லேருந்து எனக்கு 94 வரைக்கும் ஒரு 10 கோடியிலேருந்து ஒரு 200 கோடி அந்த கம்பெனி வளர்ந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தேன். என்னால் வந்து பொறுக்க முடியல. இவங்க ப்ரொமோஷன் ஆர் க்ரோத் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கிறது, ஒரே வேலையவே பண்ணிகிட்டே இருக்கோன்றப்போ 1992 எனக்கு வேலையே கிடையாது. உட்காந்து எக்கனாமிக் சயின்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். நான் சொன்னால் யூனியன் கேட்கும், நான் சொன்னால் இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணேன். அப்போ தான் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ஹவுசஸ்லாம் வந்து ஸ்லோவாக டெவலப் ஆன நேரம். முக்கியமாக வந்து அருண் ஐஸ்கிரீம், சந்திரமோகன் ஹேட்சன், இதயம் நல்லெண்ணெய், அப்புறம் நிறைய கம்பெனிஸ் சொல்லலாம். 170 நிறுவனங்களுக்கு மேலே பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ பணத்துலேயே நாங்கள் நிறையாவே சம்பாதிச்சோம். நாங்கள் இங்கே ஆக்சுவலாக வந்த இடம் வந்து 2008 வந்து கேஷுவலாக இந்த நீங்கள் வெளியில் பார்க்குறப்போ ஒரு கடை இருக்குல்ல, அது ஒரு காலத்தில் வந்து முருகு கடை. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் வீக் டேயில் என்னென்ன பண்ணுவோன்ட்டு. ஒரு இடத்துக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒதுங்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற சரக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேஷுவலாக ஆகிறப்ப இங்கே ஒரு வீடு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பாலடைஞ்ச வீட்டில் உட்காந்துருக்கோம். எல்லாம் ஒரே வாழை மரம் கம்ப்ளீட்டாக வந்து சரௌண்டிங். என்னடா இது இப்படி ஒரு இடத்துல யாரா இருக்கா, யாருமே இல்லையே. சரி, நம்ம எவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், ஏன் ஆளுக்கு ஒரு ஏக்கர் வாங்கிட்டு பெர்மனெண்ட்டாகவே நம்ம அடிக்கடி இங்கே வரலாமே அப்படின்னு தான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. இவங்க எங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படித்து இந்த ஊரை விட்டு போய் அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. இல்லை நம்ம நினைச்சா ஏழைகளாக இருப்பாங்க, இந்த இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களாம் சின்ன லெவலில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு பதிலாக எல்லாருமே பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த லேண்டை விட்டா போதுன்னு எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு உலகம் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் சேர்த்து ஒரு கம்யூனிட்டி லிவிங் ஃபார்மிங்னு ஆரம்பித்தோம். இந்த டெவலப்மெண்ட்டில் வந்து எங்களுடைய ஒய்ஃபு, சில்ட்ரன், அவங்க தான் 3 பேர் தான் என்னை வந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னவங்க. அதனால் என்ன சொல்லி ரிட்டையர்டுன்னு சொன்னீங்க, இந்த பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லி அவங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டேன். இப்போ அவங்க தான் அதை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், எல்லாருமே யூசுவலா கொடைக்கானல்ல வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நாட் இதர் சைட் நாட் தி அதர் சைட், இந்த மிட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ண மாதிரி இருக்கு. வை வாஸ் இட் இங்க சார்? இந்த நிறைகள் என்ன, மரங்கள் இத்தனை மரம் இருக்கு, வெளியில ரோட்ல நீங்க நடந்து போது இங்க ஆக்சிஜன் கண்டென்ட் 20% ஜாஸ்தி. இது ஒரு தனிமையான இடம். இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்க மொபைல் இல்லாமல் இருந்தாலே ஒரு பெரிய ஒரு உடல்நிலையில வந்து பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்தையே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அமைச்சோம். So we sell always that peace, excitement, happiness. We are not selling room. So I am giving you the space with a lot of privacy. Destination wedding வராங்க பாம்பேல இருந்து 80 பேர் 90 பேர். They dance, enjoy. இந்த ஹோட்டல்ல போனா அந்த privacy கிடைக்காது. Recently one multi-billionaire one family has taken the complete resort under their control. 3 days nobody came inside. Flightல எல்லாத்தையும் புக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. So you freedom, enjoy, privacy. நீ privacy வந்து very costly.
cannot get it. அதை எங்களால் இங்கே கொடுக்க முடியும். அதனால் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் என்ஜாய்ட் தட் பிளேஸ் அண்ட் said, I never seen this privacy very important and this one. நான் எங்களை எப்போ பார்த்தாலும் எங்களை சுற்றி ஒரு 10 பேர் யார் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய ஒரு தொந்தரவு. ஸோ தபோவன் has got that. ஸோ அதை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணோம். That is where we stood on that. That's a very nice concept, sir. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து it was not a big boom. இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் ஆக இருக்கட்டும், இந்த ஈகோ சிஸ்டம் நம்ம கொண்டு வரணும், சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசணும், நிறைய இந்த விஷயம் இல்ல. பட் இப்போ ஆஃப் லேட்டா அதை பத்தி நிறைய வெளியில கொண்டு வராங்க. பட் நீங்க அப்பவே யோசிச்ச ஒரு விஷயம், we wanted to buy a land. இது பிற்காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா we have to convertனு நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது பல விஷயம் நம்மளுக்கு தோணும். சோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஈகோ வில்லேஜ்ன்ற ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சாலும் this is again interconnected with the tourism. Yes. Yeah, because now I could see people wanted to do a lot of things about tourism where it is again agro-tourism ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்றாங்க. But how far it is healthy நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் பீப்புள் நான் நிறைய பார்த்து எங்கிட்ட ஏற்கனவே ஆல்மோஸ்ட் ஒரு 40 people they have become a eco village மெம்பராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து they feel a very high insecurity in the environment. இது ஒரு குரூப் ஐடி கம்பெனிஸ்லையும் நிறைய சம்பளம் வாங்குறாங்க, 5 லட்சம் 6 லட்சம். பட் பாசிவ் இன்கம் ஒன்று நினைக்கிறாங்க. செகண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா பண வீக்கம்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நான் 100 ரூபா ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 15%க்கு 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்னா இந்த பணத்துடைய மதிப்பு பணமாக தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பணத்தை திருப்பி ரீயூஸ் பண்ணணும்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை வந்து நீங்கள் வந்து 200 ரூபா கொடுத்து வாங்கணும், 150 ரூபா கொடுத்து வாங்கணும். Whereas the land is the asset. Building is the depreciation asset. Land is an appreciating. If you take a statistics of the past 10 years, land and gold has become a very big increase in the return on investment. நான் இன்னைக்கு டெவலப் பண்ண அதை என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன், இதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய பாரம்பரியமான ஒரு தர்மம். நீங்கள் எல்லா கார்பரேட் லெவலில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிற எல்லாருமே ப்ளீஸ் கம் டு வில்லேஜஸ், பம்ப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டு வில்லேஜஸ். இப்போ நான் உதாரணமாக நான் பண்ண சக்ஸஸ் மாடலை நான் சொல்லி தரதுக்கு ரெடியாக இருக்கேன். எப்படி நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி நீங்கள் ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா போடுங்க, 10 லட்ச ரூபா போடுங்க, உங்கள் ஓன் கம்பெனி தான், எங்கள்கிட்டலாம் கொடுக்க வேணாம். அதை அப்படியே பேங்க்ல வந்து எப்படி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி அந்த லேண்டை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாங்கிறது நாங்கள் ஐடியா தரோம். ஸோ பெரிய முதலீடு தேவையில்லைன்ற. பட் இப்போ உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 acres அவங்க வாங்குறாங்க அப்படின்னா what they have to bring, என்ன கொண்டு வரணும், என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவை? அவங்க வந்து கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களா இருக்கணும், அது முக்கியமா தேவை. சிபில் கிபில்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாது. அவங்கள அப்படியே பேக்கேஜ் பண்ணி பேங்க்ல கொண்டு போய் ஃபிட் பண்ணுவோம். இந்த ஸ்கீம்ல நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்கு, இந்த ஸ்கீம்ல ஃபிட் பண்ணி எவ்வளோ கேபிட்டல் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிவ் அ ப்ரொபோசல். இப்படி இஸ் 50 lakhs one proposal, 1 crore another proposal, 2 crores another proposal. So what's the start proposal, sir? Starting 50 lakhs. Okay. Each 10 lakhs you come, half acre, 1 acre, 2 acre, அவங்க உங்களுடைய நீடை பொறுத்து பண்ணலாம். ஓகே, சோ அப்படி கன்வெர்ட் ஆன ஒரு விஷயம் தான் இந்த ஈகோ வில்லேஜ். பட் எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் உங்களோட சம்பளம் என்னவாக இருந்தது? When I left, my job was 45,000 rupees when I left Sundaram Fasteners. Okay, and now round about எவ்வளவு சார் இருக்கும்? என்ன சார் ஃபிகர் சொல்ல முடியாதோ? இல்ல, we have grown up in a big way. அதாவது ஒரு 40 times from what we were 5 years back or 6 years back. எப்பவுமே 40 times grow ஆனாலும் அதுக்கு ஈக்குவலா லைபிலிட்டியும் வரும். கரெக்ட். கடன் வாங்காம இப்படி போக போக இப்படியே ஒன்று போகும். we talk about assert வெப்பனாக இருந்தாலும் உங்களோட மிகப்பெரிய assert, உங்களோட மிகப்பெரிய வெப்பனா இருந்தது of course your wife. ரொம்ப அழகா இத்தனை வருடமா உங்க கூட டிராவல் பண்ணி இன்னைக்கு she is a creative mindset of this eco village அப்படின்னு சொன்னா, so with your permission அவங்களையும் கூப்பிட்டுடலாமா சார்? Please, definitely. ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்த பிசினஸ் இவ்வளவு அழகா ரன் பண்ணிருக்காருன்னா somewhere or the other உங்களோட சப்போர்ட் இருந்திருக்கு. இது 2 பேரும் சேர்ந்து ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணி அந்த உலகத்துல வந்து ஒரு ராஜா ராணின்னு நாங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களே. how is this ma'am? சார் சொன்ன மாதிரி இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஈகோ சிஸ்டம் எதுவுமே பிரேக் பண்ணக்கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நாங்க எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஏன்னா நாங்க ஆல்ரெடி இங்க வந்தப்ப அந்த ஒரு பழைய ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருந்தது, அதுல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். நீங்க பாப்பீங்க அதை, அதுல ஸ்டே பண்ணிட்டு தான் இங்க ஃபுல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்காக எனக்கும் என் டாட்டருக்காகவும் 2 வீடு கட்டினோம். நாங்க இல்லாதப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க தான் சொன்னாங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த 2 வீடும் தான். ஸோ இந்த இடம் வந்து எங்களோட லிவிங் ரூம், இது வந்து கிச்சன், எங்களோட கிச்சன். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஈவினிங்ல வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு க்ரீனரியை பார்த்துட்டு, ஏன்னா டிவிலாம் கிடையாது, நோ மொபைல் ஃபோன்ஸ், நோ என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்டே பண்ணவங்கலாம் சொன்னது, நீங்கள் ஏன் இந்த 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டீங்க,
கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் பண்ணுங்க, ஒன்றா கூட நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் வாட் இஸ் இட் ஆஸ் அ கப்பிளாக இந்த விஷயங்கள் நாங்கள் கொண்டு வரணும் இந்த ஈகோ வில்லேஜில், அண்ட் இது வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும். அண்ட் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கனவுகளோட இருக்காங்க, இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பண்ணணும், வி வாண்ட் ஆல்சோ டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ என்ன மாதிரி யூ வாண்ட் டு பிரிங் இட் சார்? இங்கே வந்து இப்போ நாங்கள் திங்க் பண்ணுறது இண்டிவிஜுவல்ஸ் ஓரியன்டாக பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் என்டர்பிரனர் உருவாக்க பார்க்குறேன். என்ன என்டர்பிரனர்னா, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வந்து வாங்க, நீங்களே ரன் பண்ணுங்கள் ரெசார்ட்டை, டூரிசம் ஓரியன்டாக அவங்கள. ஏன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் கொஞ்சம் பெருசாக வளரணும், வெறும் வீடு அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ்க்கு வரணும். உங்கள் இடத்துல வந்து நான் என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அதுதான் பெரிய நீடு. நான் வந்து ஸோ அவங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சல்டன்சி அகெயின், நான் 2015 விட்ட கன்சல்டன்சியை திருப்பி கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்னு சொல்லி திருப்பி. அதனால ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன் இல்லையா, கிரீன் கன்சல்டன்ட்டாக இருக்காரா. இப்போ இந்த என்டையர் நிகழ்ச்சியில் நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறதே என்னென்னா, ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் வில்லேஜஸ், நாட் ஒன்லி கொடைக்கானல், இட் கேன் பி எனிவேர். அங்கே வந்து இயற்கையை நம்புங்க, அது உங்களை கைவிடாது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஏன்னா இன்னும் வந்து சில பாலிசிஸை கவர்மெண்ட் அலோவ் பண்ணல, பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஏக்கரில் வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் வந்து 30 lakhs ஏர்ன் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு ப்ளூபெரி பண்ணிகிட்டு இருக்காரு குன்னூரில், ஒரு ஏக்கரில் 28 lakhs. கார்டிசெப்ட்னு ஒன்று இருக்குது மஷ்ரூமில், ஒரு கிலோ 28,000 ரூபாய். பெரிய நபர்கள் தான் அதை செய்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், 10 சின்னவங்க சேருங்க, நீங்கள் பெரிய நபர்கள் ஆருங்கன்றோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேரை சேர்ந்து கம்யூனிட்டி ஃபார்ம்ன்ற கான்செப்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா ரிஸ்க் இஸ் லெஸ், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் லெஸ், earn more. சார் முக்கியமான ஒரு விஷயம், ஆயில் புல்லிங் இன்னைக்கு பயங்கர ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சார். அந்த ஆயில் புல்லிங்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது இவர்தான்ன்றது எல்லாருக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன். Because the problem made me to think alternates. நீங்க சர்ப்ளஸ் இஸ் மிகப்பெரிய எதிரி உங்க வளர்ச்சிக்கு. யாரெல்லாம் அதிகமான சர்ப்ளஸ் வச்சிருந்தாங்களோ அவங்களாம் வளரல. எப்படி சொல்றீங்க? பணம் வந்து நிறைய பேர் பாலாக்கியிருக்கு. I can give a case studies of many companies in Chennai. நான் இப்போ சொல்றது எல்லாமே நான் 3 உலகத்தை கடந்து வந்திருக்கேன். கார்ப்பரேட் லைஃப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கன்சல்டண்ட்டாக ஒரு 150 மணி ஒர்க் பண்ணியிருக்கேன், நானே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அப்படி போயிருக்கேன். இந்த 3ஐயும் சேர்ந்து எடுத்து ஒரு எசன்ஸ் எடுத்தால் எனக்கு ஒரு லேர்னிங் கிடச்சிருக்கு இப்போ. வாவ், நைஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க சார். அந்த தப்பு வந்து நம்ம எல்லாருமே அப்படியே போயிட்டு ஒவ்வொரு விஷயமா சுற்றி பார்த்து மக்களும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணோம். வித் யோர் பெர்மிஷன் கேன் வி கோ சார்? எஸ் சார், ப்ளீஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 மரம். 7 மரம். எங்களுக்கு இந்த மரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் எங்களுக்கு திடீர்னு ஒரு பீரியடில், இந்த கொரோனா பீரியடில் வந்து டாக்டர் ரமணன் அப்படின்ட்டு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் நாகப்பட்டினம், அவருடைய டாக்டர் வந்து டிஜிஓ டாக்டர். முதல் நாள் வந்து அவர் கொடைக்கானல் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் போகிற வழியில் வந்து, நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க, என் கனவில் வந்து இதை மாதிரி வந்து ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த தகவலை அந்த ஓனர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்தார். இந்த மரத்தை வந்து அப்படியே வரைஞ்சி அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் வந்தது இப்படி அங்கே டீ கடை இருக்கு, அது மூலமா வாங்கினார். இப்படி நடந்து வந்து என்னைய பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடி எங்களை அவருக்கு தெரியவே தெரியாது, இந்த மரத்தை பத்தியும் அவருக்கு தெரியாது. இவனும் இஸ் a very famous டாக்டர் ரமணன் இன் நாகப்பட்டினம், ஸ்கின் டாக்டர், குழந்தைங்க டாக்டர், சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட். இவ்வளோ பெரிய டாக்டர் சொல்கிறான்றப்ப எங்களால் ஏற்றுக்க முடியாமல் இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார், 7 மரமும் சேர்ந்து ஒரு மரமாக இருக்குது. இந்த மரம் வந்து ஒரு ரிஷி, ஒரு அம்பாவுடைய சாபத்தினால வந்து இப்போ வந்து மரமாக வந்து இது இருக்குது. இந்த இடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியே வந்து இந்த மரத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த ரிஷி வந்து எவ்ரி பௌர்ணமி இங்கே வராரு. இதை நீங்கள் வந்து ஒரு வர்ஷிப் பண்ணி பிள்ளையார் இதை பண்ணி வச்சு இதை கோயில் மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் வளர்ச்சி வந்து தன்னால் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் சொன்னார். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ திருவண்ணாமலை த ஃபீல்ட் ஆஃப் விஸ்டம், திருப்பதி த ஃபீல்ட் ஆஃப் வெல்த். அது மாதிரி இந்த நிலத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. இதனோட வளர்ச்சியை வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு சுயம்பு, அதுவாக வளருகின்றது. தபம் ஒன்று வந்து நீங்கள் வளர்க்கலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து எங்களுக்கு அவர் சொன்னாது. அப்போ எங்களுக்கு அதனால் எங்களுக்கு இந்த பயம் போயிடுச்சு, எப்படினாலும் நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள we take care of by somebody else. வாவ். பட் அப்போ உங்க வளர்ச்சிக்கு வந்து this is also biggest இது அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து நம்புறவர் நம்பலாம், நம்பாதவர்களாம், இருந்தாலும் ஒரு செய்தியாக இதை சொல்றேன். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு காட்ட போறோம். போலாமா சார்? நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ்லாம் இங்க இருக்கு. வாங்க. பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா க்ரோன் அப் ட்ரீஸ்லையுமே பெப்பர் ஏற்றிருப்போம். அது என்ன ஒன்று பிடிச்சிட்டு இட்ஸ் அ க்ரீப்பர், அதனால அதை ஒன்று பிடிச்சிட்டு தான் ஏறும். ஸோ அது க்ரோன் அப் ட்ரீஸ்ல எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் ஏற்கனவே பேசும்போது 5 லேயர் ஃபார்மிங் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதுதான். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து பாக்கு மரம் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து அவகேடோ, அதுக்கப்புறம் பனானா, அதுக்கப்புறம் கீழே காஃபி. காஃபி இந்த காஃபி பிளான்டேஷன். அதுக்கு அடுத்தது பின்னாடி இருக்கிறது அவகேடோ.
ஓகே ஓகே. ஸோ இது வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொட்டேஷன்ல ஈல்டு வந்துட்டே இருக்கும். ஊர்லலாம் நம்ம பிளேன்ஸ்லலாம் வந்து தண்ணி விடுவாங்க. இந்த வாட்டரிங் ப்ராப்ளம்லாம் இங்கே கிடையாது. எப்படியும் ஒன்ஸ் இன் அ வீக் கண்டிப்பாக மழை இருக்கும். நேச்சுரலாகவே இங்கே இருக்கிற வாட்டரையே அது சக் பண்ணி எடுத்துட்டு அது ஃபுல்லாக இருக்கும். த்ரூ அவுட் த இயர் நாங்கள் வாட்டரிங் பண்ணவே மாட்டோம். சூப்பர். அண்ட் சார் இது என்ன சார் இது? சார் இது யோகா சென்டர் மாதிரி இருக்கு ஏதோ. பேசிக்கலி ட்ரைனிங். நான் பேசிக்கலி HR பர்சனாக இருந்ததுனால ஓகே ஆல்வேஸ் கண்டக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் த பீப்புள் என்டர்பிரனர். மெயின்லி நம்ம என்டர்பிரனர்ஸ் அவங்களுக்காக பண்றதுனால இந்த மாதிரி வந்து நாங்கள் மெயின் வந்து க்ரோ பை கிரீன் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த சென்டர்ல நடத்திட்டு இருக்கோம். யூசுவலா இங்க தான் அந்த ட்ரைனிங் நடக்கும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த ட்ரைனிங் நடத்தும். ஏன்னா என்ன ஒரு என்டர்பிரினர்ஷிப்ல மெயின் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை வந்து அவங்க they acquire and they go to their place and do it. இங்க தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு ஆப்ஷன் வந்து இங்க நம்ம பண்றதுக்கு உண்டான இது கொடுக்குறோம். இன்னொன்னு அவங்க கத்துட்டு வந்து வெளியில போய் பண்ணுவாங்க. ஓ பேசிக்கான ட்ரைனிங் நீங்க கொடுத்துருவீங்க பட் they will start doing it. இப்போ நீங்க அடுத்தாப்புல நம்ம பார்க்க போறோம் ஒரு அன்யூஸ்டு லேண்ட் எப்படி இருந்துச்சு, இது இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு இந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை காமிக்க போறேன். அந்த இடம் தான் இந்த இடமா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே கொண்டு வந்து அதுல என்ன செஞ்சோம் அப்படின்றது காமிக்க. சூப்பர் சார் ப்ளீஸ். சார் எங்கேயோ கூட்டிட்டு போறேன் நீங்க. என்ன சார் ஒரு டெம்போ ஒரு சேரை வச்சுட்டு எப்படி சார் இப்ப எங்கேயோ கூட்டிட்டு போறேன் நீங்க? எனக்கு புரியலையே. நீங்க ஏற்கனவே நான் உங்க இன்டர்வியூலாம் பார்த்தேன். மாட்டு வண்டியில் ஏறி போறீங்க, அப்புறம் ஏறி குதிச்சு தவறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு. நீங்க தாராளமா இது ஈஸியா ஏறலாம். நீங்க இது வரைக்கும் பார்த்த தப்போவன் லேண்ட் நீங்க பார்க்க போறது வந்து அதுதான் எங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் தப்போவன். ஒரு வேனை கூட்டு வந்துட்டு என்ன தப்பு தப்பா பண்ண வச்சுட்டு இருக்காரு சார். என் டீமை ஃபர்ஸ்ட் அடிக்கணும் சார். இந்த மாதிரி என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எப்படி சேருங்க அவ்வளோதான். இது வந்து நாங்கள் இன்சைட் மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் ஏறி கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் வெளியிலலாம் இந்த மாதிரி போகிறதில்ல. நான் இந்த மாதிரி ரோடே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கேன். அதனால் நல்லா சிமெண்ட் ரோடுக்குள்ளே எங்கள் லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் போகிறது. அதனால் வந்து இதை வந்து ஒரு தப்பான வகையாக நினைக்க வேணாம். அந்த லேண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் சார். ப்ளீஸ் வாங்க. சார் சொன்ன மாதிரி இப்படி இருந்த ஒரு இடம் தான் அந்த மாதிரி அந்த பிளான்டேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க சார். அழகா ஒரு குட்டி கேட் வேற இருக்கு. என்ன சார் சொல்லுங்க இது? சரி, இந்த லேண்ட் தான் இப்போ நாங்கள் அடுத்தாப்பில் தப்போவன் டெவலப் பண்ண போகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, ஈகோ வில்லேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஈகோ வில்லேஜ் இது வந்து 4 acres ஃபார்மேட், 2 ஏக்கர் 2 ஏக்கர். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அப்படியே எவல்யூஷனில் டெவலப் பண்ணோம். ஒரு வருஷம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. இப்போ எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு 6 மாதம் 1 இயரில் தப்போவனே உருவாக்கிடலாம். நாங்கள் 11 ஏக்கரில் பண்ண வேலையை இங்கே 2 ஏக்கர்லேயே பண்ணிடலாம். இங்கே வந்து நாம ரெசார்ட்டு டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணி ஸோ தப்போவன் பிராண்டில் நடத்தலாம், இல்லை அவங்க ஓன் பிராண்ட் நடத்தி தப்போவன் பி த கோ பிராண்டிங். ஸோ வி ரன் ஃபார் தம். ஸோ என்ன மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் கொண்டு வரலாம், இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு எல்லாமே வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். அவகடா, பாக்கு, இந்த 5 லேயர் ஃபார்மிங் எல்லாமே பண்ணிட்டு காஃபி. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம் வந்து வந்துட்டு இருக்கோம். ரெசார்ட்டில் வந்து அக்ரி டூரிசம், அந்த ரெசார்ட் அப்படின்றது ஹோம் ஸ்டே மாதிரி பண்ணிட்டு அவங்களும் இருந்துக்கலாம். ரெசார்ட்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலிருந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து உதாரணமாக இங்கே வந்து ஒரு ஏக்கரில் ஈஸியாக அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துடலாம். 2 ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா. சிம்பிள் சார். ஒரு பாசிவ் இன்கம் வேணுமா? ஒரு இடத்த வாங்கி போடுறீங்க, எல்லாத்தையும் கல்டிவேட் பண்றீங்க, பக்கத்துல நீங்களும் உட்காந்து பாத்துக்கிறீங்க, மாசம் வருமானம் வரும்ன்றார் சார். அவ்வளவுதான். சிம்பிள் சார். இந்த கேட் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்களும் உங்களோட கேட் ஓபன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ன்றீங்க. ஸோ தப்போவனுடைய ஃபெசிலிட்டிஸை என்ஜாய் பண்ணிக்குவாங்க. வாவ், நைஸ் நைஸ், சூப்பர் சார். சார் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் பீப்புளும் வந்து தி கெட்டிங் த லேண்ட், அதுக்கப்புறம் அதை வீடா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அவங்க வந்து ஒரு 1 ஏக்கர் லேண்டில் அவங்க மெயின் அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுடைய மெயின் இன்டென்ஷன். அந்த 1 ஏக்கர் லேண்டில் அவங்க ஒரு வீடு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அவங்களே வந்து வீடு கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு அவங்க எப்போல்லாம் அவங்களுக்கு வராங்க, அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துல எங்கிட்ட கொடுத்துறாங்க மேனேஜ் பண்ணுறது. ஸோ வாவ் சார், இது என்ன 2 ரூமா? ஆமாம், டபுள் பெட்ரூம். வாவ், நைஸ் நைஸ். ஓகே, வாவ், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா வெல்கம் பண்ணிருக்கான். இந்த இடத்துல லிவிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. So management we support. You support, and of course the food and everything also everything is given by. Yes. Yeah. So இது அதுக்கான ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி.
இவங்கள ஹோம் ஸ்டேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓகே கவர்மெண்ட்ல அதுக்கு பெர்மிட் பண்றாங்க. ஹோம் ஸ்டேல பண்ணிட்டு அவங்க வந்து டூரிசம்ல ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஏற்கனவே ஒரு ரூம் பார்த்துட்டீங்க. திஸ் இஸ் த செகண்ட் ரூம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், பக்கா. மக்கள் இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா, கட்டாயம், டெஃபினட்டா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் இவ்வளோ இருந்தா இதுக்கான ஒரு லேண்ட் இருந்தா we can go for itனா எவ்வளோ சொல்வீங்க சார் ரஃபா? மினிமம் வந்து ஒரு ½ ஏக்கர் will be very good for agriculture income நல்லா வரும். நல்லா ½ ஏக்கர் with the house. வெல்னஸ்க்கான ஒரு விஷயம் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வெல்னஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மக்கள் கொண்டு வரணும்னா என்னென்ன பிளானிங்ல இருக்கு? சி, 2 விஷயங்கள். ஆயுர்வேதிக், சித்தா. இன்னொன்று நம்ம தாய்லாண்டில் ஐ விசிட்டட் ரீசென்ட்லி. தாய்லாண்டில் தே ஹவ் மேட் பர்டிகுலர் செல் ரீஜெனிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செல் ரீஜெனிவேஷன் மூலமாக என்னென்னா எல்டர்லி பீப்புளுக்கு வந்து நிறைய டிசீசஸ் வந்து வரத்துக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவ் தடுக்கிறது மாதிரி ஒரு மாடல். ஸோ அங்கே எல்லாமே அது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. வி டிஸ்கஸ்ட் வித் தேர். அங்கே ஆக்சுவலி தாய்லாண்டில் ராஜ பரம்பரைன்னு ஒருத்தங்க தஞ்சாவூர்ந்து போனவங்க, அவங்க தான் மெடிக்கல் அங்கே வச்சிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டு போனவங்களாம். அவங்க வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க, சில மூலிகைகள். அந்த மூலிகைகள் எல்லாமே இந்த மலை இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து அங்கே மூலிகைகள் வளரும். வெல்னஸ் சென்டர் இங்கே கிரியேட் பண்ணுவோம். தப்போ ஒன்று ஆரம்பிக்கிறது இப்படி தான் இருந்தது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கல்ல, ஒன்றுமே கிடையாது. பட் வி டெவலப்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அக்ரிகல்ச்சர் முதல்ல அக்ரியா மாற்றணும். அக்ரியா மாற்றினதுக்கு அப்புறம் வந்து லிவிங்க்கு உண்டான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம ஈகோ வில்லேஜ்னு சொல்கிற கான்செப்டே சஸ்டைனபிள் லிவிங். சஸ்டைனபிள் லிவிங்கில் என்ன, ஒன்று வந்து ஹெல்த், செகண்ட் வந்து ஃபுட், ஆர்கானிக் ஃபுட் அண்ட் அதர் திங்ஸ், தேர்டு வந்து லிவிங் ஸ்பேஸ். இந்த மூன்றையும் இணைந்து நம்ம ஒரு இடத்துல லிவ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹெல்த்துக்கு, எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ், இப்போ என்ன சீனியர் சிட்டிசன் 50 வயதுக்கு மேலே ஆக்டிவ் 50, ஆக்டிவ் 60 குரூப் உருவாயிடுச்சு. அவங்களாம் என்னென்னா தே டோன்ட் வாண்ட் டு கோ டு சீனியர் சிட்டிசன் ஹோம். நான் நோயாளியெல்லாம் இருக்க வரும்ல, இங்கே இருந்துட்டு எப்பவும் போல என் லைஃப் ஸ்டைல், நான் கார் வச்சுருப்பேன், வேலைக்காரங்க வச்சுருப்பேன், 1 ஏக்கர் 2 ஏக்கர் லேண்டில் வச்சுட்டு ஐ லிவ் அ ராயல் லைஃப். சார் ட்ரெக்கிங்கே பண்ணுறாங்க சார், எல்லாம் பண்ணுறாங்க. அதனால வந்து இப்போ என்னன்னா அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ஆக்டிவ் 50 ஆகிட்டு 2 குரூப் இருக்காங்க. அப்புறம் சிங்கிள் மதர் குரூப். இவங்கெல்லாம் என்னென்னா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. நேஷனல் பாலிசி ஆஃப் 2016 வந்து என்டையர் இது வந்து ரூரல் டூரிசத்துக்காக அதிகமான பணம் வந்து ஒதுக்கப்படுது. அந்த அதிகமான பணத்தை இன்றைக்கு இளைஞர்கள் வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி ஈகோ வில்லேஜஸில் வந்து அவங்க செட்டில் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம். சூப்பர். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த சஸ்டைனபிள் லிவிங் வந்து ஆல்ரெடி சார் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதை வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அகைன் அப்படின்னு சார் மலையில பாதி தான் கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா சார்? எஸ் எஸ் டெஃபினெட்லி. அதுக்கு தான் இளைஞர்கள் உங்களை மாதிரி எல்லாரையும் நான் சொல்கிறேன், வாங்க நீங்கெல்லாம் எங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. சூப்பர். சோ அத தாண்டி வெல்னஸ் தாண்டி சம்திங் எல்ஸ் யூ ஹேவ் பீன் பிளானிங். இந்த இடத்துல தான் வந்து நீங்க இப்ப பார்க்க போற அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த ஈகோ வில்லேஜஸ் வர இடம். அந்த இடத்துல அங்க லிவ் பண்ணுவாங்க. இங்க வெல்னஸ் சென்டர், அங்க வந்து மூலிகைகள். இந்த யார் இங்க வந்து செட்டில் ஆகுறாங்களோ அவங்களே வந்து இந்த பொறுப்பும் எடுத்துக்குவாங்க. வாவ், இது மேனேஜ் பண்றது. சோ ஆல் 3 டுகெதர் ஒரே இடத்துல கிளம்பி வந்துட்டே இருங்க. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் இந்த போன் ஈகோ வில்லேஜில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதா லிவிங் ஸ்பேஸ். இட் மீன்ஸ் தட் 2 ஏக்கர்ஸாக இது வந்து மவுண்ட் ரோட் மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் த என்டையர் ஈகோ வில்லேஜ். இந்த ரோடு ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சு இந்த ரோடு இஸ் ரன்னிங் அரௌண்ட் நியர்லி அபவுட் 4 கிலோமீட்டர்ஸ் இன்சைட். ஸோ இந்த ரோடுனுடைய இடது பக்கம் வலது பக்கம் தான் வந்து நம்மளுடைய இந்த அக்ரி ப்ரொடக்ஷன் எக்ஸிஸ்ட், வெல்னஸ் சென்டர் எக்ஸிஸ்ட். ஸோ லிவிங் ஸ்பேஸ், அக்ரி ப்ரொடக்ஷன், தென் வெல்னஸ் சென்டர். ஒருத்தருக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, அடுத்து வந்து ஹெல்த். நம்மளால் உடை கொடுக்க முடியாது, மீதி 3ஐயும் கொடுக்குறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து we are creating Eco Village, inviting all the people who are interested in green investments. As a green investment consultant, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, we will provide all the assistance like consultancy, training and support for you to engage in this business. The Eco Village டெவலப்மெண்ட்ல முக்கியமாக நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் சென்டர். அவங்க எங்களுக்கு ஒரு MOU குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ல சைன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தட் ஹெல்ப் அஸ் லாட் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். வி ப்ரொவைட் ஈகோ சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் என்டர்பிரனர்ஸ். வி ப்ரொவைட் லேண்ட், technology and hand holding the management process. All the three are very, very difficult to get, but we provide because of our exposure
and long experience in agri management process. And I thank Behind Woods. தேங்க்யூ சார். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான், அந்த ஃபார்ம் ஸ்டே அண்ட் ஃபார்மிங் அப்படின்றது எல்லாருமே பண்ணுறாங்க. பட் ஃபார்ம் ஸ்டேக்கான ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ விஷயம் கொண்டு வர முடியுமா அப்படின்றது வந்து ஐ திங்க் யூ பீன் ஸ்டார்டட் வே லாங் பேக். இப்போ அதை நிறைய விஷயமா நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஷுர் திஸ் வில் ரீச் ஆல் தி ஆடியன்ஸ் அண்ட் ஐ எம் ஷுர் நிறைய பேர் வருவாங்க, நம்பிக்கையோடு வருவாங்க. அந்த நம்பிக்கையான ஒரு பெரிய உதாரணமாக நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கீங்க. வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய 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 விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் சார். And it was a big time learning experience for me as well. So thank you to both of you. Thank you.